Good afternoon students. So இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா dual nature of matter and de Broglie equation. So இது ரெண்டும் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு சில sums பார்க்க போறோம். So what is dual nature அப்படினா so particle and wave இது ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் அதுல எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படினா அத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் dual nature னு சொல்லுவோம். So ஒவ்வொருத்தருமே லைட்டுக்கு எந்த மாதிரி கேரக்டர் இருந்துச்சு, மேட்டருக்கு எப்படி இருந்துச்சு, எலக்ட்ரானுக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஒவ்வொரு சயின்டிஸ்டா டிஸ்கிரைப் பண்ணாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு லைட்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ லைட்டு நம்ம எடுக்கும்போது அதுக்கு எந்த ஒரு மாஸோ எதுவுமே இருக்காது. பட் ஐன்ஸ்டைன் சஜஸ்டட் தட் லைட் இட் ஆல்சோ பிஹேவ் அஸ் அ பார்ட்டிக்கல் அண்டு வேவ். ஸோ லைட்டுக்கு வந்து டியூவல் கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணார். ஸோ அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணாருன்னு அப்படின்னா ஸோ டைஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டியும் இன்டர்ஃபரன்ஸ் ப்ராப்பர்ட்டியும் எதை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இல்லாட்டி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா லைட் வந்து வேவ் நேச்சரில் இருக்குது அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டும் காம்ப்டன் எஃபெக்டும் என்ன சொல்லுது அப்படின்னா லைட்டோட நேச்சர் வந்து பார்ட்டிக்கலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸோட அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணார். பட் லேட்டர் டி பிராக்லி என்ன சஜஸ்ட் பண்ணார் அப்படின்னா ஸோ மேட்டருக்கும் டியூவல் கேரக்டர் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ மேட்டர் அப்படிங்கிறது இட் ஹேஸ் சம் மாஸ் அண்ட் இட் ஆக்குபை சம் வால்யூம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு பார்ட்டிக்கலாக தான் கன்சிடர் பண்ணியிருப்போம். பட் டி பிராக்லியும் என்ன சொல்றார் அப்படின்னா மேட்டருக்கும் டியூவல் கேரக்டர் இருக்கு. ஸோ இட் பிஹேவ் அஸ் அ பார்ட்டிக்கல் அண்ட் ஆல்சோ பிஹேவ் அஸ் அ வேவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் எலக்ட்ரானை பற்றி பேசும்போது போர் வந்து எலக்ட்ரான் வந்து ஒரு பார்ட்டிக்கல் நேச்சரில் தான் இருக்கு, அதுக்கு எந்த ஒரு வேவ் நேச்சரும் கிடையாது. ஏன்னா ஒரு சர்டன் பொசிஷனில் அது இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம பார்ட்டிக்கலாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, அதை வந்து வேவ் நேச்சரை நம்ம டிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். ஸோ போர் சஜஸ்டட் தட் எலக்ட்ரான் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ பார்ட்டிக்கல். பட் இன் லேட்டர் டி பிராக்லி சேஸ் தட் எலக்ட்ரான் ஆல்சோ ஹேஸ் அ டியூவல் கேரக்டர் போத் பார்ட்டிக்கல் அண்டு வேவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து டிரைவ் பண்ணுறாரு. ஸோ அக்கார்டிங் டு டி பிராக்லி த வேவ் லென்த் ஆஃப் மூவிங் பார்ட்டிக்கல், ஒரு பார்ட்டிக்கலோட வேவ் லென்த் தட் இஸ் லாம்டா. ஸோ the wavelength lambda of moving particle of அதுக்கு மாஸ் வந்து m and velocity v, இது மூணையும் ரிலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுறாரு. ஸோ lambda is equal to h by mv. ஸோ இங்கே lambda அப்படிங்கிறது வேவ் லென்த், h அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், mங்கிறது அந்த பார்ட்டிகளோட மாஸ், v அப்படிங்கிறது அதோட வெலாசிட்டி. ஸோ lambda is equal to h by mv. ஸோ இதை எப்படி டிரைவ் பண்ணாரு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு டி பிராக்லி derived an expression relating momentum and wavelength of the particle in motion. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மொமெண்டத்தையும் வேவ் லென்த்தையும் ரிலேட் பண்ணி ஒரு எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து டிரைவ் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் எ ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி இ. ஒரு எந்த ஒரு லைட்டை எடுத்துக்கிட்டாலும் அப்படின்னா அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த லைட் வந்து ஃபோட்டானாக தான் நம்ம வந்து எடுப்போம். ஸோ கன்சிடர் எ ஃபோட்டான் வித் எனர்ஜி இ, அதோட ஃப்ரீக்வன்சி நியூ, ஸோ அதோட வேவ் லென்த் வந்து லேம்டா. ஸோ எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த் இது மூணையும் ரிலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுறாரு. E is equal to h nu. ஸோ யூ நோ தட் நியூ அப்படிங்கிறது c by லேம்டா. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா E is equal to h c by லேம்டா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. ஸோ ஐன்ஸ்டீனும் ஒரு எனர்ஜி ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணியிருப்பாரு. What is that? E is equal to mc square. This is the Einstein energy equation. This is the equation 2. So left hand side equal means right hand side is also equal. So this equation is mc square is equal to h into c by lambda. So ஒரு c cancel ஆயிடுச்சு அப்படின்னா mc is equal to h by lambda. So இது இங்கே போயிடுச்சு அப்படின்னா இது கீழே வந்துடும். mc is equal to h by lambda. ஸோ நமக்கு லாம்டா தான் வேணும். ஸோ லாம்டா இங்கே போயிடுச்சு அப்படின்னா எம்சி கீழே வந்துடும். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mc. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இங்கே c அப்படிங்கிறது வெலாசிட்டி தான். ஸோ அப்போ சிக்கு பதிலாக நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா v யூஸ் பண்ணலாம். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mv. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. யூ நோ தட் mv is equal to p. So this equation is changes to lambda is equal to h by p. So this is equation number 5. So both these equation, that is 4 and 5, is called as de Broglie equation. Okay. So next ஒரு சில sum பார்க்கலாம்.
ஸோ கால்குலேட் டி பிராக்லி வேவ் லென்த். ஸோ லேம்டா வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ த வேவ் லென்த் ஆஃப் ஏ, நான் சம் எழுதிடுறேன். ஸோ கால்குலேட் டி பிராக்லி வேவ் லென்த் ஆஃப் cricket ball weighing 0.15 kg and moving with velocity 0.2 meter per second. ஸோ இதில் வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும். லேம்டாவை கண்டுபிடிக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மாஸ் என்னது? 0.15 kg. வெலாசிட்டி எவ்வளவு? 0.2 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ என்ன ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம்? லேம்டா இஸ் ஈக்குவல் டு h பை m தெரியும், v தெரியும். ஸோ m இன்ட்டு v. So what is the Planck constant value? 6.626 into 10 power minus 34. The unit is joule second divided by 0.15 into 0.2. So இதோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் per second. ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா lambda is equal to 2.208 into 10 power minus 32. ஸோ 1 ஜூல் அப்படிங்கிறது 1 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் 2. ஸோ இந்த ஜூலுக்கு பதிலாக நம்ம இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர், ஆல்ரெடி இட் ஹேஸ் 1 செகண்ட், divided by kg into meter per second. ஸோ இதில் என்னெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னா, இது வந்து யூனிட்டுக்காண்டி நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேஜியும் கேன்சல் ஆயிரும், ஒரு மீட்டரும் இந்த மீட்டரும் கேன்சல் ஆயிரும், செகண்ட் ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். ஸோ வாட் இஸ் த யூனிட்? m. ஸோ 2.208 into 10 power minus 32 meter. So lambda is equal to 2.208 into 10 power minus 32 meter. So 1 angstrom unit is equal to 10 power minus 10 meter. So 32 ல இருந்து ஒரு 10 மட்டும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா what is the remaining thing? 22. So lambda is equal to 2.208 into 10 power minus 22 angstrom unit. ஸோ சம் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லேம்டா கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, மாஸும் வெலாசிட்டியும் அவங்க கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ ஒரு கிரிக்கெட் பாலோட மாஸ் வந்து எவ்வளவு? 0.15 kg. அது எவ்வளோ ஸ்பீடில் வருது அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 0.2 மீட்டர் ஸ்பீடில் வருது. ஸோ இதோட வேவ் லென்த் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ லேம்டா தெரியாது, நமக்கு m தெரியும், v தெரியும். ஸோ நம்ம அந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணலாம். லேம்டா இஸ் ஈக்குவல் டு h பை mv. ஸோ h அப்படிங்கிறது Planck constant, இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ 6.626 into 10 power minus 34. இது Planck constantோட யூனிட், ஜூல் செகண்ட், டிவைடட் பை மாஸ் வந்து 0.15 into வெலாசிட்டி 0.2. இதோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா kg into மீட்டர் பர் செகண்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா யூ கெட் 2.208 into 10 power minus 32. ஸோ வாட் இஸ் த யூனிட்? So 1 joule is equal to 1 kg meter square second power minus 2. So இதுக்கு இந்த ஜூலுக்கு பதிலாக நம்ம இதை எழுதலாம். ஸோ kg into meter square second power minus 2. ஆல்ரெடி ஒரு செகண்ட் அங்கே ப்ரெசன்ட் இருக்குது. ஸோ எஸ் டிவைடட் பை kg into meter per second. ஸோ எதெல்லாம் கேன்சல் ஆயிரும்? kg கேன்சல் ஆயிரும், ஒரு மீட்டருக்கும் இந்த ஒரு மீட்டர் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த செகண்ட் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா what is the remaining? m, meter. ஸோ அதோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா lambda is equal to 2.208 into 10 power minus 32 meter
இந்த மீட்டரை ஆங்ஸ்ட்ரோமுக்கு கன்வெர்ட் பண்ணணும் சரியா. ஸோ அப்போ ஒரு ஆங்ஸ்ட்ரோம்ங்கிறது என்னன்னு தெரியணும். ஸோ ஒரு ஆங்ஸ்ட்ரோம் அப்படிங்கிறது 10⁻⁻10 மீட்டர். ஸோ இதில் 10⁻⁻10 போச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து 10⁻⁻22. ஸோ 2.208 into 10⁻⁻22 angstrom unit. So wavelength is equal to 2.208 into 10⁻⁻22 angstrom unit. Okay. So next இன்னொரு sum பார்க்கலாம். ஸோ ஒரு எலக்ட்ரானோட ஒரு மூவிங் எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை கால்குலேட் பண்ணணும், லாம்டா வேவ் லென்த் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா லாம்டா அப்படிங்கிறது h/mv. ஓகே. ஸோ கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆஃப் mv² which is equal to 4.55 into 10⁻⁻25 joule. ஸோ இது வந்து நம்ம வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாம். v² is equal to 2 into kinetic energy divided by m. So 2 into kinetic energy என்னது 4.55 into 10⁻⁻25. ஸோ m அப்படிங்கிறது எலக்ட்ரானோட மாஸ். ஓகே. ஸோ எலக்ட்ரானோட மாஸ் வந்து என்னது 9.1 into 10⁻31. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா v² தான் இந்த வேல்யூ. சப்போஸ் நம்ம வெலாசிட்டி மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வெலாசிட்டி v is equal to 1.0 into 10⁻³ meter/second. This is the v. ஸோ இது நம்ம அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது lambda is equal to h/mv. ஸோ Planck constant வேல்யூ நமக்கு தெரியும் 6.626 into 10⁻⁻34 divided by mass of the electron is 9.1 into 10⁻⁻31 into what is v 1 into 10⁻3. So which is equal to 0.7281 into 10⁻⁻6 meter. ஸோ பாயிண்ட் இருக்குது, நம்ம பாயிண்ட் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா 7.7281 into 4 digit இருக்குல்ல, அப்போ 10⁻⁻4. ஸோ ஆல்ரெடி it has 10⁻⁻6. ஸோ totally 10⁻⁻10 meter. You know that 10⁻⁻10 means 1 angstrom unit. So this is 7281 angstrom unit. Okay. ஸோ இது வந்து செகண்ட் ப்ராப்ளம். இந்த செகண்ட் ப்ராப்ளத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜியை கொடுத்துட்டு நமக்கு லாம்டா கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மூவிங் எலக்ட்ரான் இஸ் வேல்யூ இஸ் 4.55 into 10⁻⁻25 ஜூல். ஸோ நமக்கு வேவ் லென்த் தெரியாது. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் என்னது லாம்டா is equal to h/mv. நமக்கு என்னவும் தெரியாது, வியும் இதில் கொடுக்கல. ஸோ வெலாசிட்டி இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் யூ கால்குலேட் வி. எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா you use kinetic energy equation. You know that kinetic energy is equal to 1/2 mv². ஸோ நமக்கு v² வெலாசிட்டி மட்டும்தானே வேணும். ஸோ v² is equal to 2 into ke divided by m. ஸோ நமக்கு
it is a 2. Kinetic energy oda value வந்து என்னது 4.55 into 10 power minus 25 divided by this m is mass of electron. So electron oda mass பார்த்தோம் அப்படின்னா 9.1 into 10 power minus 31. So இதெல்லாம் calculate பண்ணோம் அப்படின்னா you get velocity. So velocity is equal to 1 into 10 power 3 meter per second. So இதை நம்ம அந்த de Broglie equation apply பண்ணோம் அப்படின்னா lambda is equal to h by mv. So h அப்படிங்கிறது blank constant, m அப்படிங்கிறது எலக்ட்ரானோட மாஸ், v அப்படிங்கிறது நீ டிடெக்ட் பண்ண வெலாசிட்டியோட வேல்யூ. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணும்போது you get 0.7281 into 10 power minus 6 meter. ஸோ இது வந்து பாயிண்ட்ல இருக்கு. ஸோ பாயிண்ட் இல்லாமல் எழுதும்போது இதை எப்படி எழுதலாம்? 7281 into 10 power minus 4. So already it has 10 power minus 6. So totally 10 power minus 10 meter. You know that 1 angstrom unit is equal to 10 power minus 10 meter. So which is equal to angstrom. So 7281 angstrom unit. Okay. And one more problem. So calculate the de Broglie wavelength of electron. So lambda calculate பண்ண சொல்லிருக்காங்க with velocity v 1.20 into 10 power minus 10 power 5 meter per second. சரியா? ஸோ இதில் தேர்ட் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேவ் லென்த் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, வெலாசிட்டி வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் de Broglie equation? lambda is equal to h by mv. ஸோ h அப்படிங்கிறது blank constant 6.626 into 10 power minus 34. ஸோ mங்கிறது mass of the electron. ஸோ it is 9.1 into 10 power minus 31. ஸோ வெலாசிட்டி அவனே கொடுத்துட்டான். ஸோ 1.20 into 10 power 5. ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா you get lambda 6.067 into 10 power minus 9 meter. ஸோ இது வந்து ஆங்ஸ்ட்ராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 60.67 into 10 power minus 1 into 10 power 9 meter. So this is 10 power minus 10. So what is lambda? 60.67 angstrom unit. Okay. Thank you.